நமக. நம குலதேவதாமியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க குக்கு பக்தி மீடியா சேனலுக்கு ஜோதிடர் முத்துசாமி இனி அன்பு வணக்கங்கள். தெளிந்த மனது, தெளிவில்லாத யோசனை, நிதானிக்க முடியாத சூழ்நிலைகள் கொண்ட மீனராசி அன்பர்களே, ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு அப்படித்தான் அமையுது. அதனால தான் அந்த பீடிகையை கொஞ்சம் அதிகமாக போட்டேன். அப்பேற்பட்ட மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷத்தின் தை மாதத்திற்கான பலன்களை எடுத்துக் கொள்கின்றேன். முதல்ல பார்த்தீங்கன்னா, எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் விடுபடக்கூடியது பார்த்தீங்கன்னா, தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவோம். அப்பேற்பட்ட வழி உங்களுக்கும் பிறக்க காத்திருக்கிறது, பயன்படுத்திங்க. ஒரு விஷயம். ரெண்டாவது தட்சிணாயனம் நிறைவு பெற்று உத்தராயண காலகட்டத்தின் துவக்கம். 6 மாசம் பிறகு உத்தராயண காலகட்டம். அதனால உத்தராயணம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். ரெண்டாவது அடுத்து பார்த்தீங்கன்னா, சுபத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய உங்களுக்கு, அதாவது சுபமுகூர்த்தத்தை எதிர்பார்த்து காத்திருக்கலாம். இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா 14, 23, 25 அந்த தேதிகளில் சுபமுகூர்த்த நாட்கள். இந்த நாட்களில் உங்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும், சுபங்களை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். பொதுவாக இந்த தை மாசத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, தை மாசம் 1ஆம் தேதி எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு தைப்பொங்கல் வருகிறது, மகர ஜோதி தரிசனம் கிடைக்கும். அதே மாதிரி மகர மாசத்தின் துவக்க நாள் தை 2ஆம் தேதி 3ஆம் தேதியும் மாட்டுப் பொங்கலும் காணும் பொங்கலும் வருகிறது. இந்த மாச விசேஷம் தை மாசம் 4ஆம் தேதி தை அமாவாசை வருகிறது. அவரவர் இல்லத்து இறந்த முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்க, நல்ல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். தை மாசம் 12ஆம் தேதி இந்த மாதத்துக்கான வாஸ்து நாள் வருகிறது. இந்த மாதத்திற்கான யோக பலன்கள் போல அந்த 12ஆம் தேதி கிடைக்குது. அதே போல இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா, நம்ம பாரத திருநாட்டின் குடியரசு தினம் அந்த தை மாசம் 12ஆம் தேதி வருகிறது. அடுத்து தை 18ஆம் தேதி தை பூசம் வருகிறது. சகல முருக ஸ்தலங்களிலும் சகல அம்மன் ஸ்தலங்களிலும் ரொம்ப விசேஷமா இருக்கும். தை பௌர்ணமிக்கு அவரவர் இல்லத்து குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க, நல்ல நன்மை நிச்சயமா கிடைக்கும். எல்லாம் உள்ள இறைவன் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். மீனராசி என்பதே கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமா இருக்கான்னு பார்த்தா, இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த மட்டும் அருமையா கை கொடுத்து உதவக்கூடிய மாசம். ஏன்னா லாபஸ்தானத்துல 4 கிரகம் இருந்தால் லாபம் எப்படி கிடைக்கும்? ஒவ்வொரு கிரகத்தின் மூலமாகவும் அந்தந்த கிரகத்தின் காரகத்துவத்தின் மூலமாகவும் அதிகமாக கிடைக்கும். அந்தபடி பார்க்கிறோம். பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார். 6ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார். லாபஸ்தானத்துல சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன்கிற கிரகங்களாம் அமர்ந்திருக்கிறது. விரயஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் அமர்ந்திருக்கின்றார். அதனால பாத்தீங்கன்னா, இந்த மாசம் முழுவதுமே லாபத்தோடு செல்லக்கூடிய பயணிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். தொட்டதெல்லாம் லாபம் சொல்ல முடியாது, அந்த அளவு கிடைக்கும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா, 6ஆம் இடத்து அதிபதி சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவரும் அந்த லாபத்துல உட்கார்ந்தனால இந்த லாப விஷயங்களை கொஞ்சம் விரயமா மாத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது விரயம்னா என்ன வச்சுக்கிட்டீங்கன்னா, தேவையற்ற அந்த செலவுகள் இருக்கு இல்லையா, அந்த செலவுகளை தயவுசெய்து தவிர்த்துருங்க. கடன், நோய், வம்புகளுக்கு இது கைகோர்த்து வரும். அதுக்கு நிதானமா கடைபிடிச்சீங்கன்னா நல்ல லாபங்கள் கிடைக்கும். குடுக்கல் வாங்கல்ல நிதானமான தன்மை, பண பொருளாதாரத்துல லாபங்கள் நிறைய கிடைக்க போகுது. யோகங்கள் உங்களுக்கு இன்னும் நிறைய கிடைக்க போகுது. அதனால தன வாக்கு குடும்ப ஸ்தானம் பல்கி பெருகும். லாபத்துல உட்கார்ந்துருக்கு. தனாதிபதியும் பாக்கியாதிபதியும் ஆகிய செவ்வாய் போல் உச்ச ராசியில அமர்ந்திருக்கின்றார். அதனால தன பாக்கியங்கள் உச்சத்தை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, 7ஆம் இடத்து அதிபதி, 4ஆம் இடத்து அதிபதி வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கையும், நண்பர்கள், கூட்டாளிகள், மனைவி இந்த ஸ்தானம் லாபத்தில் அமர்ந்திருக்கனால இவங்களால உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக லாபத்தை சம்பாதிப்பீர்கள். புது முயற்சிகள் எதுவும் செய்யணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா தாராளமா செய்யுங்க. வெளிநாடு, வெளிமாநிலம், தூர்தேச பயணம் போகணும்னு பிளான் பண்ணீங்கன்னா தாராளமா செய்யுங்க. அந்த வாய்ப்போட நிச்சயமா கிடைக்கும். அதோட முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, பெண்களுக்கு தான் கணவன் மனைவி உறவு பலப்படும். லாபத்தில் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கான மனைவியால் உங்களுக்கு மிகப்பெரிய யோகமும், பெண்களுக்கு கணவனால் மிகப்பெரிய லாபமும் இந்த மாசம் முழுவதுமே கிடைக்க போகுது. இதை நீங்க சரியான முறையில் பயன்படுத்திக்க. இதுவரை இருந்து வந்த பிணக்கங்கள்லாம் இணக்கமாக மாறக்கூடிய சூழ்நிலை கிடைக்கும். புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும். வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்கும். அதே போல எதிர்பார்த்த பல விஷயங்கள்லாம் உங்களுக்கு லாபமாக கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. குறிப்பா தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக முன்னேற்றத்தை நோக்கி செல்வீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஜாலியா இருக்கும். அந்த அளவுக்கு இந்த மாசம் உங்களுக்கு கை கொடுத்து உதவும். எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கு கை கொடுத்து ஆசீர்வாதம் பண்றதுக்கு காத்திருக்கிறார். அதனால அதை பயன்படுத்திக்க.
சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்துக்கூடிய பெண்களுக்கெல்லாம் சுப செய்தியும் சுபமங்கல யோகமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பா சொல்ல போனோம்னா காதல் திருமணம் செய்யறவங்களும் சரி, அல்லது வந்து அரேஞ்ச் மேரேஜ்லயே இதுவரை பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதெல்லாம் சுமூகமா நடக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இது எல்லாம் இந்த மாசத்துல கிடைக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சொல்லி பார்க்குறப்ப தை மாசம் வரக்கூடிய அமாவாசையில அவரவர் இல்லத்து இறந்த முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்க. தை பூசம் வருகிறது, முருகப்பெருமானையும் அம்மன் தெய்வங்களையும் வழிபாடு பண்ணுங்க. தை பௌர்ணமியில வந்து குலசாமி வழிபாடு பண்ணுங்க. எல்லா நன்மைகளும் உங்களுக்கு ஒரு சேர கிடைக்கும். எந்த விதமான சந்தேகம் இல்லை. மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு லாபமான மாதம் என்றே சொல்லலாம். லாபத்தை நிறைய அனுபவிங்கள். இனிய நல்வாழ்த்துக்கள். மீனராசி இந்த மாதத்துல பாத்தீங்க அப்படின்னா லாபத்தில் அமர்ந்த கிரகங்களால் கெடுபலன்கள் இந்த மாசத்துல எதுவும் ஏற்படுமா? அப்படி ஏற்பட்டா அதை தவிர்ப்பது எப்படி அப்படின்ற மாதிரி கேள்வி. கெடுபலன்கள் அப்படின்னு சொல்றப்பே பாத்தீங்கன்னா அது வந்து ஒண்ணு பகை வீட்லயோ அல்லது பிரச்சனைக்குரிய இடங்கள்ல வந்து கெடுபலன் வந்து பூஸ்ட் பண்ணு அர்த்தம். ஆனா கெடுபலனுக்குரிய கிரகம்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா பொதுவாக வந்து மீன ராசிக்கு வந்து சுக்கிரன் வந்து பகை கிரகம். அந்த பகை கிரகம் வந்து லாபத்துல உட்காந்துருக்காரு. அப்ப கெடுபலன் வந்து அதிகரிக்குமான்னா லாபத்துல உட்காந்துருக்கப்ப அந்த ஒருத்தர் சொல்ல முடியா துன்பத்திலும் இன்பம் அப்படின்னு சொல்ல முடியல. அந்த மாதிரி வந்து எவ்வளவு வந்து பிரச்சனை இருந்தாலும் அது உங்களுக்கு லாபமா தான் அமைய போகுது. அதனால லாபத்தை அமையறப்ப உங்களுக்கு பாதிப்புகள் நிச்சயமா நிறைய வரவே வராதுங்க ஐயா. அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு நீங்களும் கொஞ்சம் நிதானமா நடந்தீங்கன்னா போதும். ஆனா 4 கிரகம் உங்களுக்கு லாபத்துல அமர்ந்திருக்கால அவர் எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு லாபத்தை தான் தருவார். அதாவது பிரச்சனைக்குள்ளும் ஒரு லாபத்தை தருவார். எந்த கல்லுக்குள்ளும் ஒரு ஈரம் உண்டு அப்படின்னு சொல்ல முடியா, அந்த மாதிரி ஒரு துன்பத்திலும் ஒரு இன்பம் கொடுப்பார். அந்த மாதிரி கணக்கில் தான் கிடைக்குங்க உங்களுக்கு. இப்போ அந்த மீனராசி அந்த நேயர்களோட உடல் நலம் பற்றி இந்த மாதத்துல எதுவும் பலன்கள் உண்டா? நிச்சயமா நான் முதல் சொன்ன மாதிரி வந்து 6ஆம் இடத்தை சூரியன் அவர் வந்து லாபத்துல உட்கார்ந்துருக்காருங்கிறதுக்காக உடல் நல கவனம்லாம் பெறக்கூடாது. ஏன்னா 6க்கு 6 பிரச்சனைக்கு பிரச்சனை. அப்ப பிரச்சனைக்கு பிரச்சனைங்கிறப்ப உடல் நலத்தில் கவனம் அதிகமாக செலுத்தி ஆக வேண்டும். கடன் வாங்குறீங்களா, கொஞ்சம் கவனம் வாங்க. லாபம் கிடைக்க போது கடன் வாங்கினா நமக்கு காசு கிடைக்கும். ஆனா கடன் தானே அது. அந்த கடனுக்கு கடன் கட்டுறப்ப வட்டி கட்டணும் இல்லையா? அதனால அதை வந்து இந்த மாசம் கொஞ்சம் கவனமா செயல்படுத்துங்கன்னு நான் சொல்ல வந்தேன் உங்களுக்கு. இப்போ நிலுவையில் உள்ள வழக்குகள் எதுவும் செட்டில் ஆகுமா, இல்ல அதுல எதுவும் இல்ல? இந்த மாசத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமா அமையறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. தள்ளி வச்சுக்கலாம். அல்லது வந்து ரொம்ப கம்பல்சரியா இருந்துச்சுனால வந்து நிதானமா கையாளுங்க போதும் உங்களுக்கு. கடன் வாங்குறதுக்கு ஏற்ற மாதமாக இது இல்ல இல்லையா? நிச்சயமா இல்ல கடன் வாங்க. சரிங்க. இப்போ இவங்க வந்து எந்த மாதிரி தெய்வ வழிபாடு இந்த மாதத்துல அவங்க செய்யறது நல்லது? பொதுவாக வந்து பொறுத்தளவு பாத்தீங்கன்னா பிரச்சனைக்குரிய கிரகம்னு சொன்னா முதல் வந்து சூரியன் தான். ஏன்னா 6ஆம் இடத்து அவர் தான் 6ஆம் இடத்து அதிபதி. சூரியன்னா ஆத்மகாரகன் அப்படிங்கிறப்ப பிதர்கள்னு அர்த்தம். அப்போ இந்த மாசம் தை மாசத்துல வரக்கூடிய தை அமாவாசையில வந்து பிதர்களுக்கு வழிபாடு பண்ணுங்க. அது உங்களுக்கு நன்மை கிடைக்கும். 2வது வந்து சுக்கிரன் வந்து இவருக்கு பகை கிரகம். சுக்கிரனாலே எப்ப பெண்ணு. அப்ப வந்து பௌர்ணமியில வந்து அம்மன் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. அதாவது சாட்சிக்காரங்கள்ல உழுகிறது கூட சண்டைக்காரங்கள்ல உழுகிறது பெற்றுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கிரகங்களையும் இந்த தெய்வங்களையும் நீங்க வழிபாடு பண்ணாலே இந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தானா சால்வ் ஆயிருங்க. நன்றி. நன்றிங்க ஐயா.